வணக்கம் அண்ணா. வணக்கம். இன்றைக்கு என்னன்னு சொன்னா நாங்கள் இந்த டாமாயில் இருக்கிற தோட்டம் பற்றி பார்க்க போறோம். ஓகே. இங்க இருக்கிற தோட்டங்கள்ல வந்து வளமையா பல்வகை பயிர்லாம் செய்யறோம். நாங்கள் உதாரணமா பாத்தீங்கன்னா இது எங்க அப்பா அந்த பொண்ணுன்ற தோட்டம் மட்டும் கேட்டா தெரியும். டாமாயில வந்து இதுல செய்யறது வந்து நாங்கள் பூசணியும் கத்தரியும் மிளகாயும் செய்யறோம். ஊடு பயிரா வந்து கீரை போடுறோம். இதுல வந்து இஞ்சால கொஞ்சம் கச்சாங்கும் போட்டுருக்கு. வாங்க தோட்டம் இருக்கா பிள்ளை பார்ப்போம். இது வந்து கச்சாண்டி வச்சிருக்கு. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள பிடுங்கலாம். பூத்துட்டு ஒரு மாதத்துல அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த பூசணியை பார்ப்போம். பூசணி இது வச்சு வந்து இப்ப பிஞ்சடிக்க துவங்கிட்டு. எத்தனை பயிர் நினைக்குது? இது வந்து நாங்கள் 2 பேக்கெட் புல்லா வண்டி தாட்டுறாங்க. கிட்டத்தட்ட தெரியாது. இந்த பூசி பாத்தீங்கன்னா 2 பூசணில வந்து 2 இனம் இருக்குது. இது வந்து இந்த ராயான்னு சொல்லி புள்ளி பூசணி இனம், பெரிய இனம். இப்ப இந்த பிஞ்சடிக்கு பிஞ்சடிச்சு அந்த பெரிய வெள்ளை பெரிய நல்ல வடிவா படந்து புள்ள இருக்குது. நல்ல இதுல நல்ல வருமானம் பெருமன்னு நிக்கிறேன். இந்த முறை தான் 2 இருக்கு. தம்புள்ளையும் ராயா, மங்காள தம்புள்ளை வச்சிருக்கோம். இது வந்து ராயா. இது முதல் தம்புள்ளைய விட வந்து இது கொஞ்சம் சக்சஸ் ஆயிருக்கு எங்கட மண்ணுக்கு. பாப்போம் இந்த வருஷத்துல கூட இது வருமென்று பார்க்கலாம். இது முதல் இப்ப இந்த வருஷம் தான் போட்டுருக்குறோம். 8 மணி கொடுக்குற தம்புள்ள பக்கத்துலான் இது பயிர்றது. அங்கால என்ன வச்சுக்கிறீங்க? சொன்னா மிளகாய் கண்டு நிக்குது. மிளகாய் கண்டுலயும் 2 வச்சுட்டாங்க. கறி மிளகாயும் பச்சை மிளகாயும் வச்சுட்டாங்க. இது வந்து கறி மிளகாய் கலந்து வச்சுக்கிறீங்களோ? இதுல இந்த இது பாத்தீங்கன்னா கறி மிளகாய் நிக்குது. கறி மிளகாய் இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிஞ்சு வந்து ஒன்று இருக்குது. கறி மிளகாய் அந்த சுருட்ட மாதிரி ஒரு பெக்கைக்கு வருது. அது தண்டை பாட்டில வந்து திரிஞ்சிடும் மருந்து. அதுக்கு என்ன மருந்து அடிக்கிற நீங்க? மருந்து வந்து வேட்டக்கோள் அப்படி 2-3 மருந்து இருக்குது. பொதுவான மருந்து தான் அடிச்சுட்டு வடிவாச்சு குளிர்மை ஆக்கிட்ட வேண்டாம். சுருட்ட தண்டு பாட்டில போயிடும். என்னன்னு சொன்னா இந்த பயிற்சிகள் எங்களுக்கு இருக்கிற இது வந்து விதை மட்டும்தான். விதை தான் கூடின காசு வந்து வேண்ட வேண்டி இருக்கும். மற்றபடி பயிர் மற்றொரு பிரச்சனை குரங்கு பிரச்சனையும் இருக்குது. குரங்கு திண்டு அந்த கரை பாத்தீங்கன்னா குரங்கு திண்டே இருக்குது. மற்ற இஞ்சால பாத்தீங்கன்னா கத்தரி நிக்குது. நீங்க கத்தரி இது வந்து கத்தரியில வந்து பிரச்சனை இல்லைங்கிற வளமையான பழைய இனம் தான். வெள்ளை கத்தரி தான் காய்கத்தவங்களுக்கு காய்ச்சா தெரியும். மற்ற கத்தரிக்கு இது பாத்தீங்கன்னா ஊர புல்லு மாதிரி இருக்க வந்து கீரை ஊடு பயிரா வந்து கீரை ஊடு பயிர் வச்சுக்கிறீங்களா? அது என்னன்னா கத்தரிக்கிற கேட்க அதுக்குரிய தண்ணி போய் வந்து கீரையும் வாட்டில வந்துட்டு இவங்களுக்கு இந்த முன் சிலவுக்கு பயல அதுக்குரிய சிலவுக்கு வந்து கீரையை வித்து அதுக்குரிய சில வந்து கவர் பண்ணி கொள்ளுவோம். பட் இது கனவே தெரியாம இருக்கு இந்த பயிர். நீங்களும் கண்டியால தெரியாது கேள்விப்பட்ட நீங்க? இல்ல நானும் கேள்விப்பட்டேன். அவரை இனத்துல வந்து இது சும்மா அந்த மெராவரி என்று சொல்றது. மெராவரி பால நாங்க சொல்ற பாலவரி அவரைக்கு அந்த நீங்க வளமையா வைக்கிறீங்களோ இல்ல? இது வந்து பாரம்பரியமங்கள் நிக்கிறது பெருசா வழியில இருக்கா நினைக்கிறேன். பாரம்பரியமா வச்சு கொண்டு வரோம். நானுடன் காணையில தான். இது வந்து அந்த டயபெட்டிக்ஸ் அதுகளுக்கு நல்லா இருக்கும். சுகர்களுக்கு நல்லா கூடுதலா பாவிக்கிற இதுதான். அது இவர் தான் எங்க காவலாளி தோட்டத்துக்கு இவர் காவலா நிக்கிறவரே. பேர் என்ன? இவர் என்ன ஜிம்மின்னு சொல்றது. அது காலமா வந்தா 20 தான் போகும். இல்லாட்டி நான் தனியா படுத்துருப்பேன். சாப்பாடு கொண்டு வச்சு விட்டா சரி. குரங்கு வந்த எல்லாம் இது வந்து கரிமிளகாதான். அதே അതിന്റെ സോഡിതാണ്. അതേതാണ് ഇതിലേം വെച്ചിരിക്കீங்களா? രണ്ട് நிக்குதோ பச்சை மிளகாய் நிக்குதோ? பச்சை மிளகாய் அங்காலும் இதுக்கே மூடு வேற வந்து கீரை போட்டு நாங்க புடுங்கிட்டோம். இது காயா விட்டு கிடாக்கு. என்னடா இனி ஃபுல்லா நனைஞ்சு போட்டு நாளை கொத்த போறோம். அப்ப கீரை அறுவடை செஞ்சிட்டீங்களா? இல்ல இது என்ன அறுவடை செய்ய இல்ல. இதான் காய்க்கு இதான் பச்சை மிளகாய். இதுக்கு 2க்கு என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் இல மெல்லி எண்ணுலமா இருக்கு. இது இல அகலமா இருக்கு. இதான் கறி மிளகாய். பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நல்ல இதா வருது, நீட்டா வருது. இப்ப பூ இது வந்து வெங்கட பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் பக்கிய தாங்க பிடிக்கும். இது கொஞ்சம் இந்த வெயில் கூட தானே அதால அந்த கொஞ்சம் இந்த சுருட்டின மாதிரி இருக்குது. ஒரு மழை கொண்டு போய் வடியா நாங்கள் ரச்சம் பண்ணா ஓகே ஆயிடும். இந்த காய வருது இல்லை பாத்தீங்க வலிக்கிட்டு கரிமிளகாய் பச்சை மிளகாய் வந்து லாபம். இந்த ஒரு கொஞ்ச காலத்துல ஒரு 4 மாதத்துல அறுவடை விழா செய்திருவோம். இப்போ நீங்க எவ்வளவு காலமா தோட்டம் செய்யறீங்களா? இப்ப இது வந்து எங்கட அப்பாக்கள் பரம்பரைய இதான தோட்டம் தான் செய்யறது. உங்களுக்கு இந்த தோட்டத்துல என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது? இந்த தோட்டத்துல என்ன இன்ட்ரெஸ்ட் சொன்னா இப்ப நாங்களுக்கு மரக்கறியை கொண்டே தோட்டத்துல கொண்டே குடுக்க அதை வேண்டி சாப்பிட ஒரு பாக்கள் வேண்டி சாப்பிட ஒரு சந்தோஷம் தானங்களுக்கு. மற்றபடி ஒண்ணும் இல்ல. நல்ல அப்பா எல்லாரும் சேர்ந்து தான் செய்யறோம். இது மாதிரி சம்பளத்துக்கு கண்டுபிடி செய்யற உறவு நாங்களே எங்கட உழைப்பிலே செய்யறது. நல்லது. இப்ப பம் வச்சிருக்கோம். மற்றது தண்ணி எழுத பட்டை காட்டிருக்கலாம். பட்டை வந்து அஞ்சிருக்கு. பட்டையை பாவம் அதான் தண்ணி எழுதி விட்டு இறைக்கல் இல்லாட்டி அந்த இறைக்கிற வீடியோ காட்டிருக்கலாம். எத்தனை நாளைக்கு ஒரு கரப்பியல் விளையாட்டு வந்து ஒரு 1-2 நாளைக்கு இறைக்கணும் கட்ட. இதான் பட்டை வந்து ஓகே. இதெல்லாம் இறைக்கிறாங்க. முந்தி வந்து ஓலையில பனி ஓலையில மாதிரி எழுதி பெஞ்சு இதுக்கு இதான் கேணியும் கிடையாது. இதுக்கெல்லாம் சின்னல வந்து அள்ளி ஊத்துறாங்க. இல்ல அப்புறம் இப்ப வந்து பம்புல ஒரு அள்ளி ஊத்தி காட்டுங்க பாப்போம்.
கேணிக்கு இறங்கிட்டார். கேணிக்கு இப்போ தண்ணி அல்றார் பட்டையால். இது வாலி மாதிரி இல்லை வந்து நல்ல சோமையாக இருக்கு, லேசாக இருக்கும். என்ன கூடுதலாக தோட்டக்காரர் தான் பயன்படுத்துகிறேன். நெஞ்சது எல்லாரும் கூடுதலாக இதுதான் பாதிக்கும். வேறுங்க மிளகாய் கண்டுக்கு விட போகிறார். அந்த வாலியை விட இது வந்து பார்க்குறதுக்கு சுகமோ பாத்தி சுற்றி வாங்கக்கூடிய மாதிரி. இப்போ வந்து இதால நல்லறாங்க பம்மால வந்து அதில் அந்த ரப்பர் இருக்குது, நீல ரப்பர். அதுக்கு பம்மால தண்ணி எழுதுங்க கேணிக்கு இறங்க அந்த நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக பம்மால அதுக்கு அடிச்சு விட்டுட்டு அதுல எந்த அள்ளி அள்ளி ஊத்துறீங்க? அள்ளி ஊத்துறேன் சுகமா என்ன அப்போ அந்த கேணிக்கு அள்ளி ஏறி இறங்குற அந்த இதுங்களை குறைவு என்ன ஈஸியாக இருக்கு, நேரம் மிச்சப்படிக்க முடியும். மற்ற இப்போ குடில இதுக்கு தோட்டஞ்சீராக குறைஞ்சிட்டு இதில் நாங்களும் அதில் 2 மூணு தோட்டக்காரன் தோட்டஞ்சீனு டாமாயிலுக்கு என்று சொன்னால் கஷ்டப்படுற அவ்வளோத்துக்கு வருமானம் லாபம் எடுக்கிறது கஷ்டம். இன்னும் கட்டால் தான் எடுக்கலாம். மற்ற பூசணிப்பா இது வந்து தமிழ் லைனு, அது ராயா, இது தமிழ் 2 ஞாபகம் வச்சுனாங்கலேருந்து. அதுக்கு இதுக்கு என்னென்ன வித்தியாசம்? இது வந்து பூசணி தமிழ், இது வந்து சின்ன ரவுண்டாக இருக்கு, ராயா வந்து பெரிய காயா இருக்கு, பெருசா இருக்கு. என்ன மற்ற புள்ளியா இருக்கு. இருக்கு இது கொஞ்சம் முதல் வச்சுனாங்க இங்கே கே வந்துட்டு காய்ச்சிருக்கு. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள எடுக்கலாம். பூசணி நாங்கள் வைக்க மழை பெய்து விட்ட உடனே வச்சோம்னு சொன்னா டக்கண்டு வளர்ந்து கே வரக்கூடிய அப்புறம் வெக்க வந்துட்டு சொன்னா அந்த நோய் வர தாக்கம் கூட இருக்கு. இதுக்கு இல்லாம அந்த நோய் இல்லாம நீட்டா வருது. மழை பெய்து விட்ட உடனே மேகர்களி கடைசியில வச்சுட்டேன். இதுக்கு எதுவும் பசல எதுவும் போடுறதோ? இது வந்து நான் மாடு முதல் போட்டு நான் வீடியோ ஒன்று போட்டுறேன். மாடு கட்டி புல்லா பட்டி அடிச்சுனான் இருத்தான் இரு அடிச்சுனாங்க. மற்றபடி பழமையா பாவிக்கிற மாதிரி மருந்தும் பயல ஜூரியாதல் கொஞ்சம் கொஞ்சம் போடுறது. புல்லு அங்கே அனுப்பிக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே பிஞ்சு அடிச்சு ஒரு மாதத்துல புல்லா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மாதிரி தோட்டம் புல்லான இல்லை பச்சை பசல இல்லை பெரும் வச்சுக்கிறீங்களா? ஒரு விடாமுடியல அப்படியே புல்லா வச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் கிட்ட வரும். இப்ப எல்லாரும் தோட்டக்காணிக்குள்ளேயே வீடுகள் அதில் கட்டி எல்லாம் அழிக்கணும். நீங்கள் இப்ப பரம்பரை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. செய்த தொழில் விடக்கூடாதானே. இதுல வேற பக்கத்துல ஒவ்வொரு கட்டுக்கும் ஒரு பிஞ்ச் அப்படியே காய்ச்சி விட்டு போகுது. ஒரு பிஞ்சும் போட்டிருக்கேன். அப்படி ஒவ்வொரு இதுக்கையும் ஒரு பிஞ்சு அடிச்சு கொண்டு இருக்கு. இயற்கையர் கூட போடுறீங்க நீங்களும்? இயற்கையர் தான் போட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நாவல் சருகு வெட்டி அப்படி கீழே பாத்திக்க போட்டுறாங்க. சருகு போட்டால் கீழே அந்த கொடி வெக்கை சுடுறதையும் இருக்கும். அதை பசலையாயிரம் இது பண்ணிட்டு போட்டுறாங்க. அதை விட கோழி எரு போட்டுறாங்க. அதை விட மாட்டு எரு கட்டினது. இதுக்கு புல்லா எல்லாம் நாவல் ஒன்று தரிச்சது கீழே அப்படியே சருகு எல்லாம் புல்லா பிறகினது. உடனே இயற்கை தான் 190 வீதம் 10 வீதம் ரசாயன பசலையும் பாதிக்கிறது. இயற்கை பசலை தானே போய் நல்ல மென்னு இயற்கை பசலை நல்லம். அதை விட மாடு ஆடு வளர்க்குறேன் நாங்கள். தொடங்கள அந்த செலவில்லை தானே. வேளாண்மையும் செய்கிறீங்களா? இப்போ வேளாண்மை என்ன மாடு வளர்ப்பு? மாடு வளர்ப்பு செய்கிறேன். மாடு வளர்ப்புல பட்டி மாடு நிற்கிது, மற்ற பால் மாடு 2 கொண்டு நிற்கிது. அது இந்த களியும் முழுக்க இது கொண்டு ஒரு ஆளுங்கள் அந்த பசல எரு அதில் வெளியில காசுக்கு பண்ணுறேன் இல்லை. இதெல்லாம் மெயின் தொழிலா இதை செய்றீங்களா இல்லாட்டி சைட்டா செய்றீங்களா? இது எந்த சைட்டு தொழில். அப்பா மெயினா தொழில். நான் இது நீங்க உதவி செய்றீங்களா? உதவி செய்கிறேன். ஒரு ஃபன்னா இருக்கும். ஃப்ரீயா நிற்கிற இதில் வந்து செய்து ஒரு டம்புக்குன்னு எல்லாம் மற்ற ஒரு காய்ச்சல் இப்படி படிவா வேற ஒரு ஆசையாக இருக்குமோ. கஷ்டம்தான், கஷ்டப்பட்டு. ஆனால் இது அண்டேக்க இங்கே பூசணிக்காய் எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள காய். இந்த தோட்டம் எங்க இருக்குன்னு சொல்லி விடுங்க. இது வந்து டாமாயிலுக்கு பாத்தீங்கன்னா டாமாயிலுக்கு பின்வீல தேர்முட்டி கொடியாத்துக்கு பக்கத்து கொடியாத்து பக்கத்துல தேர்முட்டி அடியால் வந்து கனவே தெரியாது. தோட்டம் தேர்முட்டியாளர் வாய்க்கால் ஒன்று வருது. அதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா கணக்கு ஃபுல்லா தோட்டம் வந்தா பச்சை பசல் இருக்கும். பிறகு அந்த அகல் செய்து மினக்கிறதால அப்படியே விட்டு குறைஞ்சு வந்துட்டு 2 பேர் அப்படின்னு செய்யணும். இதை தொடர்ந்து அந்த வீடியோக்களை முறைக்கு அடுத்து போடுவேன் பாருங்க. இவன் வந்தாரு வீடியோ இருக்குனாலும் வந்து கேட்டு எடுக்க முடியும். சரி, நன்றி.